ஸ்டாலின் ஒரு அரைவேக்காடு, கனிமொழி ஒரு அண்டப்புழுகு எம்பி. மோடி வெறும் அரசியல்வாதி அல்ல. ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். திமுகவை விளாசிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதை மட்டுமே தனது அரசியலாக வைத்திருக்கிறார். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று அல்லாடி கொண்டு வருகிறார். ஆனால் அது சரியான காரணமா இல்லையா என்பதை கூட அவரால் யூகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரைவேக்காடாக இருக்கிறார் ஸ்டாலின் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. எதற்காக இப்படி கூறியிருக்கிறார்கள் என்றால், மக்களவையில் தொகுதி மறுசீராய்வு மசோதாவை பிரதமர் மோடி தாக்கல் செய்துள்ள நிலையில் இதன் மூலம் வட இந்தியாவுக்கு அதிக தொகுதிகளும் தென்னிந்தியாவுக்கு குறைவான தொகுதிகளிலும் வரப்போவதாக கூறியிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் பிரதமர் மோடியோ இப்போது இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் ஸ்டாலினோ அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு புள்ளி விவரம் தெரியாது என்பதனால் சம்பந்தமே இல்லாமல் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துகிறார். ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரை பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் தமிழ்நாட்டில் 39 எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அடுத்து 59 ஆகிறது. கேரளாவில் 20 இருக்கும் நிலையில் அது 30 ஆகிறது. கர்நாடகாவில் 28 எம்பிகள் இருக்கும் நிலையில் 42 உயர்கிறது. அதேபோல் தெலுங்கானாவில் 17 எம்பிகளாக இருப்பது 25 ஆகிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் இப்போது இருக்கும் சதவீதத்தை பொறுத்து தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துகிறார். எல்லா மாநிலத்தில் 50% உயரப்போகிறது. குறிப்பாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் பார்லிமெண்டில் பெண்களும் வர வேண்டும் என்பதற்காக இது செய்யப்பட்டுள்ளது. மற்றபடி மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிகளை உயர்த்தவில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். ஆனால் ஸ்டாலின் இதை புரிந்து கொள்ள முடியாமல் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்று கருப்பு கொடி பறக்க விடுகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை, இப்படி அரசியல் சுயலாபத்துக்காக பெண்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் முயற்சிக்கு ஸ்டாலினை தமிழ்நாட்டு சகோதரிகள் மன்னிக்கவே கூடாது. அதோடு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாற்றத்தை செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்திருக்கும். ஆனால் பிரதமர் மோடி அப்படி செய்யவில்லை. இது அனைத்தும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் பெரிதாக ரியாக்ஷனை காட்டவில்லை. ஆனால் ஸ்டாலினோ விவரம் தெரியாத முதலமைச்சர் என்பதால் தென்னிந்தியாவுக்கு மட்டும் மோடி துரோகம் செய்வது போன்று கொடிபிடிக்கிறார் என்று கூறும் அண்ணாமலை, இன்று மாலை 4 மணிக்கு மக்களவையில் எம்பிகள் ஓட்டு போடுவார்கள். அதையடுத்து 4 மணி 5 நிமிடத்துக்கு இந்த சட்டத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது, தடுக்கவும் முடியாது. அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தலின் போது 33% பெண்கள் இந்திய அரசியலுக்குள் வந்து விடுவார்கள். அதன் பிறகு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கப் போகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அதோடு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி போராட்டம் நடத்துவதாக இறங்கிய ஸ்டாலின் பிளாஸ்டிக் லெட்டரை தீ வைத்து கொளுத்துகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் எரிக்க தடை உள்ளது என்பது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியவில்லை. இப்படி தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, என்ன சட்டத்திட்டம் உள்ளது என்பது கூட இவருக்கு தெரியாது. இந்த லட்சணத்தில் இவர் மத்திய அரசின் தொகுதி மறுசீராய்வு மசோதாவை விமர்சிக்கிறாராம். எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இவரெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறாராம். தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் எரிக்க தடை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாமே பிளாஸ்டிக்கை எரிக்கிறோமே என்று ஒரு பொது அறிவு கூட இவருக்கு இல்லை. இவர் மத்திய அரசின் மறுசீராய்வு மசோதாவை எதிர்க்கிறாராம். அதோடு இதை அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்பு என்று கூட சொல்லவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு என்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை தொகுதிகள் இருந்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்களுக்கு நல்லாட்சி நடக்க வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், லஞ்ச ஊழல் முடிவுக்கு வர வேண்டும், இதைதான் நினைப்பார்கள். அரசியல் கட்சிகள் தான் தங்களுக்கான அதிகார பலம் போய்விடுமோ என்று கதறுவார்கள். அதைதான் இப்போது ஸ்டாலின் செய்கிறார். அதனால் இந்த தொகுதி மறுசீராய்வால் மக்களுக்கு சிக்கல் இருப்பது போன்று இவர் ஒரு புரியாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இவரை விட தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் என்பதை இவர் மறந்து விடுகிறார் என்றும் அண்ணாமலை ஸ்டாலினை விளாசியுள்ளார். அதேபோல் திமுகவின் கனிமொழி 33% மகளிர் இடஒதுக்கீடுக்காக திமுக எப்போதுமே குரல் கொடுத்து வந்தது போன்ற ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் அந்த பேச்சை கடுமையாக எதிர்த்துள்ள அண்ணாமலை, கடந்த காலங்களில் மகளிர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக கட்சிகளின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை புட்டு வைத்துள்ளார். அது குறித்து அவர் கூறுகையில், 1990 மகளிர் இடஒதுக்கீடு குறித்து ஒரே ஒரு முறை மட்டுமே பேசிய திமுக அதன் பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக வாயே திறக்கவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 2021 ஆண்டில் பிரதமர் மோடி தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார். இந்த மசோதாவை சரியான நேரத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும்
வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தவர் இப்போது அது குறித்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்துள்ளார். இன்றைக்கு சரியான நேரம் வந்துவிட்டதால் அந்த மசோதாவை நடைமுறைக்கு கொண்டு வர பிரதமர் மோடி தயாராகிவிட்டார். ஆனால் இவர்களோ அதை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தை கையில் எடுத்து அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதோடு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்ய போவதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியோ அப்படி எதுவும் செய்யவில்லை. அதோடு தற்போது இருக்கும் 543 MP தொகுதிகளில் மகளிருக்கு 33% பிரித்தால் இங்கிருக்கும் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த தொகுதி மறுசீராய்வை கொண்டு வந்து 850 MPகளாக தொகுதியை உயர்த்தி அதில் மகளிருக்கு 33% பிரித்து கொடுக்க போகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை இது யாருக்கும் எதிரானது அல்ல. மு.க. ஸ்டாலின் சொல்வது போன்று மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்திருந்தால் தற்போது 39 இருக்கும். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதி 31 குறைந்திருக்கும். அப்படி செய்யாத காரணத்தினால்தான் 39 என்பது 59 உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் இந்த விஷயத்தை மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு செய்யவில்லை என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளும் திறன் இல்லாமல் இதில் கூட அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்தியதன் முக்கிய காரணமே மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்து 2029 மக்களவை தேர்தலிலிருந்து அவர்களை அதிகாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் கனிமொழி போன்றவர்கள் தாங்கள் பெண்ணாக இருந்து கொண்டு இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக எதிர்க்கும் வேலைகளை விட்டுவிட வேண்டும். இப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவரே பேசினால் எப்படி திமுகவுக்கு இவருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பார்கள்? மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சராகிவிடுவார். கனிமொழி கடைசி வரை எம்பியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சாடியுள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. உதயநிதியை தொடர்ந்து சிக்கிக்கொண்ட விஜய். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாய்ந்த வழக்கு. இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் இடம்பெற்றிருந்த சொத்து விவரத்திலிருந்து இந்த ஆண்டு தாக்கல் செய்துள்ள சொத்து விவரம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருப்பதாக சொல்லி அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் 2 தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் வெவ்வேறு விதமான சொத்து கணக்குகளை குறிப்பிட்டு பிரச்சனையில் சிக்கியுள்ளார். அதாவது பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு 115 கோடியே 13,63,000 சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் 220 கோடியே 15,62,000 சொத்து மதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான சொத்து மதிப்பு பதிவு செய்திருப்பது குறித்து விக்னேஷ் என்கிற பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதோடு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்பு பெரம்பூர் மற்றும் திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறியுள்ளார். இப்படி ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு மாதிரியான சொத்து கணக்கை காட்டியிருப்பது விஜய்க்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது.